ஸோ யூரோ கிட்ஸில் என்னுடைய பேபி வந்து நர்சரி ஏ செக்ஷன் படிக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து எல்லா ஸ்கூல்லையும் நம்ம கம்பேரிசன் பண்ண முடியாது. எல்லா ஸ்கூல்ஸுமே பெஸ்ட்டு தான். பட் அதுலேயும் வந்து நம்மளுடைய சைல்டை நம்ம சேர்க்குறோம் அப்படின்னும்போது ஸ்கூலோட லெவல் பார்க்கும்போது யூரோ கிட்ஸ் நம்பர் 1 இருக்குது. எல்லா டீச்சர்ஸோட கோஆப்ரேஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, அதுதான் சொல்லணும். ஸோ ஆக்சுவலி காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி யூரோ கிட்ஸோட டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து குழந்தைங்க வந்து பொன் குஞ்சுங்க தான். ஸ்கூல் என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னு சொல்லும்போது யூரோ கிட்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஸ்கூலுக்கு போகலாமா அப்படின்னு சொன்னால் அந்த ஃபேஸில் வந்து ஸ்மைலிங்கை தவிர்த்து வேற எதுவுமே வரமாட்டேங்குது. ஸோ ஸ்கூலோட லெவல் பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வரும்போதே குழந்தைங்களோட அந்த அழக ஃபேஸோட உள்ளே வந்தாலும் கூட டீச்சர்ஸோட கோஆப்ரேஷன் வந்து குழந்தைங்களை ஹக் பண்ணி ஒரு ஹக் பண்ணால் போதும், அந்த குழந்தைங்களோட ஃபேஸ் வந்து எவ்வளவோ 1000 லைட்ஸ் தான், அது அவ்வளோதான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டீச்சர்ஸோட கெப்பாசிட்டி அந்தளவுக்கு நல்லா இருக்குது. நம்ம வந்து வேறு எதையும் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் அதிகமாக தான் இருக்குது, பட் சொல்கிறதுக்கு முடியல என்னால். என்னுடைய பேபியும் வந்து நர்சரி தான் படிக்கிறாங்க. அவங்க ஆக்சுவலி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் கற்றுக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இப்போவே நர்சரியிலேயே நல்லா பீஸ்ஃபுல்லாக சொல்கிறாங்க, அதை தான் சொல்லணும். அவங்களுடைய ஹெவி ஹார்ட் ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குது. நம்பர் 1 ஸ்கூலாக நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃப்யூச்சரில் குழந்தைங்கள வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் கூட யூரோ கிட்ஸை தாராளமாக செலக்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்ல கோஆப்ரேட் இருக்குது. அவங்க ஃபேஸோட எப்போவுமே வந்து ஹார்ட் ஒர்க் கொடுக்குறாங்களே தவிர குழந்தைங்க கிட்ட எப்போவுமே ஹார்டாக நடந்துக்கிறது கிடையாது. அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி டீச்சர்ஸு கிடைக்கிறதுக்கு குழந்தைங்க கொடுத்து வச்சுருக்காங்களோ இல்லையோ, மேபி பேரண்ட்ஸ் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்குது. தேங்க்யூ எவ்ரி ஒன் டீச்சர்ஸ்.